40 நாட்களும் அவர் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகிறாரு. அந்த நாட்களில் சீஷர்கள் ஊழியங்கள்லாம் செய்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் ஊழியங்களை செய்து வருகிறார்கள். 4வது வசனம், அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஸ்தோத்திரம். இப்போ ஞானஸ்நானம்னு சொல்லும்போது மூழ்கக்கூடிய ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். தண்ணீரிலே மூழ்கி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு அனுபவம். இப்போ ஆவியினாலே ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கிறார். ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, தண்ணீரிலே மூழ்கி உடன்படிக்கை பண்ணுவதற்கு நாம் முழுமையாக மூழ்கிறதை போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நாம் முழுமையாக மூழ்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்தோத்திரம். பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், கணுக்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, ஆண்டவரே நீச்சல் ஆழத்துக்குள்ள நீர் எங்களை கொண்டுட்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை முழுமையாக அபிஷேகம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒரு முழுமையாய் அபிஷேகம் பண்ணணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நம்ம முழுமையாக நம்ம நிறைந்திருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நாள்தோறும் முழுமையாய் நாம் பரிபூரணமாக தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு. எருசலேமை விட்டு போகக்கூடாது. இந்த அனுபவத்துக்கு பிறகுதான் நீங்கள் மேலான ஊழியங்களை நீங்கள் செய்ய முடியும். அது வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு ஊழியங்களை இந்த அப்போஸ்தலர்கள் செய்து வந்தார்கள். சுவிசேஷங்களை செய்தாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்துக்கு பிறகு தான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பித்தது. இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது, எருசலேமில் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக பிரகாசிக்கணும். இந்த உலகத்தில் பிசாசனுடைய ராஜ்யத்தை எதிர்த்து நின்று தேவனுடைய ராஜ்யத்தை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபிக்கணும். அப்படின்னா கர்த்தருக்காக ஒரு வல்லமையான ஊழியத்தை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் எருசலேமில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசிக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவில் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது நீங்கள் இருக்கக்கூடிய உள்ளூரில் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. உள்ளூரில் எனக்காக மகிமையான காரியத்தை செய்வீங்க. அது மாத்திரமல்ல, அடுத்த கட்டம் யூதேயா, ஸ்தோத்திரம். 3வது கட்டம் சமாரியா, 4வது பூமி முழுவதும் கடந்து போகும்போது எனக்காக வல்லமையான காரியங்களை நீங்கள் செய்வீங்க. அப்போ அதற்கு முன்னோடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய நிறைவை நீங்கள் பெறணும். ஏதோ அபிஷேகத்தை பெற்றோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு முழுமையான ஒரு நிறைவு இருக்க வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய நிறைவுக்குள்ளே நம்ம நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இடுப்பு அளவு எங்களுக்கு போதாது, ஏதோ ஒரு சின்ன அளவு பரிசுத்த ஆவியானுடைய அசைவு எங்களுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது, கணுக்கால் அளவு போதாது, எங்களை நீச்சல் ஆழத்துக்குள்ளே எங்களை நீர் நடத்தணும். ஒரு முழுமையான பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்துக்குள்ளே எங்களை நடத்தணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நமக்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகம்
அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் கிறிஸ்துவுக்காக நம்ம சாட்சியாய் இருக்க முடியாது. ஆண்டவருக்காக வல்லமையான ஊழியங்களை நம்ம செய்ய முடியாது. வேத வசனங்களை நாம் நிரூபித்து காட்ட முடியாது. இந்த நாட்களிலே பிரசங்கங்களுக்கு பஞ்சம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு பிரசங்கங்களுக்கு பஞ்சமே கிடையாது. கன்வென்ஷன் பஞ்சம் கிடையாது. பல கூட்டங்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? அவருடைய வேத வசனங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவதோடு கூட நிறுத்திவிடக்கூடாது. இந்த பிரசங்கம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக சபையில் நிரூபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சபையில் நிரூபிக்கப்படுகிற வரைக்கும் நம்ம வார்த்தைகள் அது வெறுமையான வார்த்தைகளாகத்தான் நம்ம இருக்கும். பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம், நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரசங்கங்களை கேட்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதே தேவனுடைய பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தை, அது என்ன செய்யப்பட வேண்டும்? செயல்முறைகளிலே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருப்பார் என்றால் நம்முடைய நடுவிலே அது நடக்கப்பட வேண்டும். சபையில் அது நடக்கணும். ஆண்டவர் சில ஜனங்களை நான் குணமாக்குவேன்னு சொன்னா அந்த குணமாக்குதல் வசனத்துக்கு பிற்பாடு அது சபையில் நடக்கணும். உனக்கு விடுதலையை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து பிரசங்கித்து நாம் அந்த காரியங்களை கேள்விப்படுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை நாம் உண்மையாகவே காண வேண்டும். இன்னைக்கு சபைகளிலே அந்த அனுபவங்கள் இல்லாததுனால இன்னைக்கு ஜனங்கள் சபைக்கு வருவது குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவனை அறியாத ஜனங்கள் பிசாசை நோக்கி பலவிதமான இடங்களை நோக்கி கூட்டம் கூட்டமா போறாங்க. அந்த மலைக்கு இந்த மலைக்கு, அந்த தெய்வம் இந்த தெய்வம், லட்சக்கணக்கான ஜனங்கள். பிசாசு என்ன செய்யறான்? ஜனங்களுக்கு முன்பதாக மாய்மலமான சில காரியங்களை அவன் காட்டுகிறபடியினாலே ஜனங்கள் விக்கிரகங்களை தேடி லட்சக்கணக்கான ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சபை வல்லமையுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது. இந்த சபைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார். இந்த சபைக்காகத்தான் தன் ஜீவனையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீஷர்களை முதலாவது தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நீங்க எனக்காக சீஷர்களாக இருக்கிறது நல்லதுதான், அப்போஸ்தலர்களாக இருக்கிறது நல்லதுதான், ஆனா எனக்காக என் சார்பிலே இந்த உலகத்தில் நீங்க பயன்படணும். நான் சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு நான் பரலோகத்துக்குள்ள நான் போக போகிறேன். அப்படியானால் இந்த உலகத்தில் நீங்க இருந்து இதுவரைக்கும் நான் செய்ததான அற்புதங்கள், நான் செய்து வந்ததான அடையாளங்களை உங்க மூலமாக நான் செய்ய நான் விரும்புகிறேன். இதற்கு உங்களுக்கு என்ன தேவை? கர்த்தருடைய வல்லமை தேவை. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. ஆண்டவர் சொன்னார், இதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் ஒன்னையும் செய்யாதுங்க, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, எருசலேமில் உட்காருன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை குறித்து ஆண்டவர் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். ஏனென்றால் அபிஷேகம் இல்லாம ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. பிரசங்கங்கள் அது வெறுமையான பிரசங்கமாகவே இருந்துவிடக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம பிரசங்கித்தால் அது அற்புத அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது அற்புத அடையாளங்களினாலே ஜனங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று அது நிரூபிக்கப்பட வேண்டும். அது நிரூபிக்கப்படாத எந்த ஒரு வார்த்தையும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோமே, ஆனால் உண்மையான விடுதலையை ஒவ்வொரு செய்திக்கு பிறகும் கர்த்தருடைய ஆவியானவர் சபையில வெளிப்பட்டு தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க வேண்டும். தேவனுடைய வல்லமையினுடைய வெளிப்படுதலை பார்க்கணும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக விடுதலை அடைகிறதை பார்க்கணும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக சுகமடைகிறதை பார்க்கணும். பிசாசினுடைய வல்லமையில் இருந்து விடுதலை பெறுகிறதை நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்தோமே. ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால நிறைத்தார். அவருடைய வல்லமையினால நிறைத்தார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் போகிற இடமெல்லாம் பிசாசினுடைய வல்லமையிலே அகப்பட்ட அத்தனை பேரையும் அவர் விடுதலை பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அத்தனை பேரையும் அவர் விடுதலை பண்ணாரு.
இன்னைக்கு சபைக்கு என்ன தேவை? தேவனுடைய வல்லமையை இழந்துதானே நம்ம இருக்கிறோம். தேவனுடைய வல்லமையை இழந்துதானே இருக்கிறோம். நம்ம இழந்து போனதை நம்ம தேடாமலே நம்ம இருக்கிறோமே. ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகம் பண்ணும். ஏதோ ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையோடு கூட நம்ம நிறுத்தி விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தாரு ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அதிகாரத்தினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. எதுக்காக எனக்கு அபிஷேகம் தேவை? எதற்காக நமக்கு வல்லமை தேவை? நமக்கு ஒரு எதிராளியாகிய பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ண வேணும். ஜனங்களை விடுதலை செய்யணும்னு நமக்கு வாஞ்சை இருக்கிறது. நம்முடைய மாம்ச பலத்தினால பிசாசினிடத்தில் இருந்து ஜனங்களை விடுதலை பண்ண முடியாது. ஏதோ ஒரு சொற்பொழிவினால பிசாசினுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்ய முடியாது. அப்ப பிசாசினுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு தேவை கர்த்தருடைய வல்லமை. நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய சுய புத்தியினாலே, நம்முடைய பலத்தினாலே எதையுமே செய்ய முடியாது. நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாக வருகிற தேவனுடைய வல்லமை தான் பிசாசை வீழ்த்தி பிசாசுடைய கரங்களிலிருந்து ஜனங்களை வெளியில கொண்டு வர முடியும். எதற்காக ஆண்டவர் சபையை உலக ஸ்தாபித்திருக்கிறார்? ஏதோ நம்ம கூடி கொஞ்ச நேரம் 2 பாட்டை பாடி ஒரு செய்தியை கேட்டு கலைந்து போவதற்காகவா பூலோகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை சபையின் மூலமாக ஸ்தாபிக்கிறார்? எதற்காக ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார்? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கும்படியாக, சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் சுகமடையும்படியாக. வியாதிகள் எதன் மூலமாக வருகிறது? பிசாசுதான் வியாதிகளை கொண்டு வந்திருக்கிறான். அவன்தான் வியாதிகளை கொடுக்கிறான். கஷ்டங்களை பிசாசு கொண்டு வருகிறான். நாசங்களை, மோசங்களை, விபத்துகளை பிசாசுதான் கொண்டு வருகிறான். யுத்தங்களை பிசாசுதான் கொண்டு வருகிறான். அப்படிப்பட்டதான அந்த எதிராளியாக பிசாசுக்கு சவாலாக இந்த உலகத்தில் ஒரு அமைப்பு இருக்குமே என்றால் அதற்கு பெயர்தான் சபை. அதற்கு பெயர்தான் சபை. அப்படிப்பட்ட சபை இந்த நாட்களிலே மௌனம் காக்குமே என்றால் நம்முடைய எதிராளிக்கு யார் பதில் சொல்லுவது? யார் எதிராளியை நாம் சந்திப்பது? எங்கேயோ இருந்த ஒரு சின்ன தாவீது தன்னுடைய ஆட்டு மந்தையை விட்டு யுத்த களத்துக்கு வந்து நின்றானே. எல்லாரும் அதட்டுகிறார்கள், நீ ஏன் இங்கே வந்தாய்? எல்லாரிலும் நீ சிறியவன். கோலியாத்தை சந்திப்பதற்கு ராஜாவே சவுலை பயப்படும் போது நீ எதற்கு இங்க வந்தாய்? அந்த சின்ன தாவீது சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஒரு முகாந்தரம் இல்லாம நாட்டை நான் விட்டுட்டு நான் வரல. இவ்வளவு பேர், ஒரு திரளான கூட்டம் கூடிக்கொண்டு நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது எதிராளி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தரை அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. ராஜாவும் அமைதலாயிட்டாரு, ஜனங்களும் அமைதலாயிட்டாங்க. ஆகையினால நான் வந்திருக்கிறேன். சகோதரமார்கள் எல்லாம் அதட்டுறாங்க, நீ சின்ன பையன், நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு ஆகாத ஒரு காரியம், நீ சும்மா இரு. தாவீது சொன்னா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. அந்த முகாந்தரத்தை செய்யாம நான் போக மாட்டேன். அந்த முகாந்தரத்தை சந்திக்காம நான் போக மாட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தாரு. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சும்மா நம்ம உட்காருவதற்காக இந்த மேலான ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படல. மேலான அபிஷேகத்தை சும்மா நேர போக்குக்காக ஆண்டவர் கொடுக்கல. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், யார் எனக்காக போவார்? யார் எனக்காக போவார்? அந்த மனிதன் தேவனுடைய சந்திப்புக்கு பிறகு சொல்லுகிறான், இதோ அடியேன், என்னை அனுப்பு, நான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளிலே ஜனங்கள் வந்து சும்மா இருந்துட்டு போவதற்காக கர்த்தர் தன் அபிஷேகத்தை கொடுக்கல. தன் ரத்தத்தை ஆண்டவர் சிந்தல. சும்மா ஒரு காரியத்திற்காக அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தல, விருதாவாய் சிந்தவில்லை. எதிராளியை சந்திக்கணும். ஹல்லேலூயா. இந்த சந்திப்புக்காகத்தான் ஆண்டவர்
அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாரு, இந்த பரிசுத்த ஆவியானுடைய சந்திப்பு வருகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாத, எருசலேமை விட்டு போகாத, எருசலேமிலே காத்திரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த அதிகாரத்திலே எருசலேமிலே அப்போஸ்தலர்கள் மேலறையில் காத்திருக்கிறாங்க. மற்ற சீஷர்கள் காத்திருக்கிறாங்க. 120 பேர் மேலறையில கூடி பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறாங்க, ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் 40வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று அனுசரிக்கப்படுகிற அந்த நாளிலே தானே சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவிக்காக எருசலேமிலே காத்திருந்து ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஒரு அக்கினி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், என் ஆவியை நாம ஊற்றுவேன். என் அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாதா? செய்யலாம். அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்யலாம். ஆனா உயிரற்ற ஊழியமாய் இருக்கும், உயிரில்லாத ஒரு ஊழியமாய் இருக்கும். அபிஷேகம் இல்லாம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்கலாம், அதுல ஒரு ஜீவன் இருக்காது. ஆனா அபிஷேகத்தோடு கூட தேவனுடைய வல்லமையோடு கூட அவருடைய ராஜ்யத்தின் வேலையை நம்ம செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னிலையும் பலத்த காரியத்தை நீங்க செய்வீங்க, என்னிலையும் பலத்த அற்புதத்தை நீங்க செய்வீங்க. நான் செய்ததை விட நீங்கள் என்னிலையும் பலமான காரியத்தை நீங்க செய்வீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலைகாரன் தான். ஆனா கிறிஸ்துவனுடைய சந்திப்புக்கு பிற்பாடு அதே கொலைகாரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தன் நாமத்துக்காக வல்லமையாய் பயன்படுத்தினாரு. அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பவுலின் கைகளினால் தேவன் பெரிய காரியத்தை செய்தார், அசாதாரணமான காரியத்தை செய்தார், வல்லமையான காரியத்தை செய்தார். பவுல் போக முடியாத இடங்களுக்கு ஜனங்கள் கேட்டாங்க, நீர் வரலன்னா உம்முடைய வஸ்திரத்தை தாரும். இந்த வியாதிக்காரங்களுக்கு மேல போய் கொண்டு போய் போடுறோம். ஒருத்தன் வஸ்திரத்தை கேட்கிறான், ஒருத்தனுக்கு வார்க்கச்சையை கேட்கிறான், எடுத்துட்டு போங்க, கொண்டு போய் போடுகிறாங்க. போட்ட உடனே சுகமடைகிறது. பவுல் நேர்ல போகல, கை வச்சு அவர் ஜெபிக்க இன்னும் அவர் போகல. அவர் போட்ட வஸ்திரத்தை இன்னொரு மனிதன் மேல போட்ட உடனே அவன் சுகமடைகிறானே. தேவ வல்லமை. இந்த நாட்களிலே நமக்கு தேவை கர்த்தருடைய வல்லமை, தேவ வல்லமை. இந்த வல்லமையின் சந்திப்பு நம்ம வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்கன்னு ஆண்டவர் ஒரு கண்டிப்பாய் சொன்னாரு. ஜெபத்தை விட்டு நம்ம எழும்ப கூடாது. என்னை நீர் ஆண்டவரே நீச்சல் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும், ஆண்டவரே என்னை முழுமையாக நீர் அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும், கிருபையினால் வரங்களினால் என்னை நிரப்புகிற வரைக்கும் நான் ஜெபத்துல நான் விழுந்து கிடப்பேன். ஆண்டவரே நான் விழுந்து கிடப்பேன். என்னை அபிஷேகித்து வல்லமையினால் நிறைத்து என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. சபை பயன்படணுங்க, சபைனா பயன்படணும். இது ஒரு பொழுதுபோக்கு இடம் கிடையாது. பொழுதுபோக்குக்கு இந்த உலகத்தில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. தேவனுடைய சபை என்பது உலகத்துக்கு ஜீவனை, தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். கட்டுண்டவர்களை விடுதலை பண்ணுகிற ஒரு இடம் இது. குருடர்களை பார்க்க வைக்கிற ஒரு இடம் இது. செவிடர்களை கேட்க வைக்கிற ஒரு இடம் இது. முடவர்களை நடக்க வைக்கிற ஒரு இடம் இது. இதுவரைக்கும் இருளை பார்த்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. கிறிஸ்து இயேசுவை இருளில் உள்ளதான ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது இயேசுவை அவங்க பார்க்கிறாங்க. காதுகள் திறக்கப்படும் போது தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்கிறாங்க. விசுவாசத்தில் நடக்க முடியாத முடவனாய் இருந்த மக்கள் தேவன் அவர்களை நடக்க வைக்கும் போது விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இது யார் செய்வது? இது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? யார் மேல் விழுந்த கடமை இது? நம் ஒவ்வொரு மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சபை திராணி உள்ள சபையா மாறணும், திராணியற்ற சபையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எதிராளியை குறித்து நீங்க நல்லா அறிஞ்சுக்கிறணும், நல்லா அறியணும். அந்த எதிராளியை நீங்க சந்திக்கணும். அப்படின்னா உங்களுக்கு தேவை தேவனுடைய சத்துவம், கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை. இந்த வல்லமையில் நீங்க என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பலப்படணும், நாளுக்கு நாள் பலப்படணும். ஏதோ ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றோம்னு இருந்துடக்கூடாது. அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள். ஏனென்றால் ஒரு பிசாசனுடைய தந்திரம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் பிசாசனுடைய தந்திரங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவன் ஒரு தந்திரக்காரன், அவன் ஒரு மோசம் போக்குகிறவன். அல்லேலூயா. காலையில் ஒரு வசனத்தை வாசித்தோமே, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. ஏமாற்றப்படாதிருங்க, அவன் ஏமாற்றுகிறவன். ஏதேனிலே தேவனுடைய நேரடியான சிருஷ்டிப்பு ஆதாமும் ஏவாளும். இந்த 2 பேரும் கர்த்தருடைய நேரடியான சிருஷ்டிப்பு. அவங்க நேரடியாய் நம்மள மாதிரி அவங்க பிறக்கல, ஆண்டவரால் நேரடியாக உண்டாக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட அந்த ஆதி பிதாக்களிடத்துல சர்ப்பம் போச்சு. அவர் பேசிட்டு ஆலோசனையை கொடுத்துட்டு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது சொல்லிட்டு அந்த பக்கம்தான் போயிருக்கிறாரு. பின்னாடி அவன் வந்துட்டான். கர்த்தர் உங்களுக்கு சொன்னது என்ன? இந்த கனிகை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? நான் உங்களுக்கு சொல்றேன், அதையெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க. நீங்க தேவனை போல மாறிடலாம். அதெல்லாம் செய்யுங்க, உங்க கண்கள் திறக்கப்படும். இதை செஞ்சு பாருங்க. தேவனால நேரடியாக உண்டாக்கப்பட்டவங்களே பிசாசனுடைய வஞ்சகத்தில் விழுந்துட்டாங்க. அவன் ஏமாற்றுக்காரன், அவன் பொய்க்காரன். ஸ்தோத்திரம். இந்த வஞ்சகத்தினாலதான் இன்னைக்கு உலகமே விழுந்து கிடக்கு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு சத்தியத்தை ஜனங்கள் அறியாதபடிக்கு ஜனங்களுடைய மன கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான், பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். இதெல்லாம் எப்படி மாறும்? இதெல்லாம் இப்படி மாறும்? இப்படியே இருந்து ஜனங்கள் அழிஞ்சு போகட்டும், இப்படியே இருந்து நான் என்னுடைய பங்கு இதில் என்ன இருக்க போகுது? நான் ஒரு எளிமையான ஒரு மனிதன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு நம்ம ஒதுங்கி கொள்ளுகிறோமா? இதெல்லாம் நம்முடைய தலையின் மேல் வரக்கூடிய இரத்த பழி. இரத்த பழி. நமக்குன்னு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு அடுத்த சுற்று நம்முடைய உறவினர்களை கொடுத்திருக்கிறாரு, அடுத்த சுற்று நண்பர்கள், அடுத்த சுற்று சமுதாயம். இயேசுவை அறிஞ்ச நீங்களும் நானுமே மௌனமாக இருந்துட்டா இவர்களுக்கு யார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? ஏதோ ஒரு அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும் அமைதலாக இருந்துட்டா இவங்களுக்கு யார் விடுதலை பண்ணுவா? அவர் சாகரவனுடைய சாவை விரும்பாத தேவன், சாகரனுடைய சாவை விரும்பாத தேவன். பிசாசு அனுதினமும் ஜனங்களை வஞ்சித்து அழித்து கொண்டே இருக்கிறான், கொன்று கொண்டே இருக்கிறான். இதற்காக கர்த்தர் சபையை பூமியில வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் பிசாசுடைய வஞ்சகத்தில் இருந்து, தந்திரத்தில் இருந்து
ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக நீங்களும் நானும் செயல்படத்தான் ஆண்டவர் ஒரு சபைங்கிற ஒரு அமைப்பை பூலோகத்தில் வைத்திருக்கிறார். சும்மா நம்ம வந்துட்டு கூட்டம் கூடிட்டு போவதற்காக கர்த்தர் சபையை வைக்கல. சபையை பூமியிலே ஸ்தாபித்ததனுடைய நோக்கத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அறிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் அறிஞ்சிருக்கணும். அறியலனா கூட்டம் தான் கூடிட்டு சும்மா போவமே ஒழிய தேவன் நோக்கம் நிறைவேறாது. தேவன் நோக்கம் நிறைவேறாது. பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோவானும் சாதாரண மனுஷங்க, மீன் பிடிக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க, படிப்பறிவில்லாதவங்க, ஒன்னும் தெரியாத ஒரு மனிதர்கள். கர்த்தர் அவங்களை ரட்சித்தார். பின் நாட்களிலே அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவங்களும் என்ன செய்தாங்க? தேவ திட்டத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நாங்க மீன் பிடிக்கிறவங்க, எங்களை விட்டுருமையா, நாங்கெல்லாம் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது, பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கிடையாது, நாங்க எந்த கல்லூரியிலையும் போய் படிக்கல, படிப்பு வாசனையினை என்னன்னே எங்களுக்கு தெரியாது. இயேசு அவங்களை சந்தித்தார். இயேசுவுக்கு பின்னாடி போனாங்க. இயேசு கற்றுக் கொடுத்தாரு. இயேசுவுக்காக பயன்பட்டாங்க. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த பிரசங்கத்தில் எண்ணிக்கை சொல்லப்படவில்லை, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சபைகள் விருத்தி அடைந்தது. ஜனங்கள் பெருக 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 சபைகள் விருத்தி அடைந்தது. இதுக்காக இயேசு உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். நமக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கா? நமக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறதா? இன்னைக்கு அந்த தேவ அபிஷேகமும் தேவ வல்லமை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை நீர் அபிஷேகியும், ஆண்டவரே என்னை நீர் அபிஷேகியும், உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உராபாலா ஷீகராதி அன்டரா லுராபாதி அங்குனாமா ஷீ அன்டரா ஹல்லேலூயா ரிபாலா தீனா ஷீஹாலா லிபராதுனா ஷீஹராதி அங்குனா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. அவருடைய ராஜ்யத்திற்காக ஒன்றும் தெரியாத நம்மை ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்த முடியும். ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சத்தில் நம்ம பாடுபட்டு பிரயாசப்பட்டு எதையுமே சாதிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால ஆகும். கர்த்தருடைய ஆவியினால ஆகும். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல. அது முடியாது, அது முடியாது. மனுஷ ஞானத்தினால முடியாது, மனுஷனுடைய பலத்தினால முடியாது, மனுஷ அனுபவத்தினால முடியாது. தேவனுடைய ஆவியினால ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் எனக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு அந்த ஆவியானவர் வேணும். எனக்கு அந்த ஆவியானவர் வேணும். ஆண்டவரே எங்களை நீர் நிரப்பும். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானுடைய சந்திப்பு சபைக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்பு ஒவ்வொருவருக்கும் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு தேவை, சபைக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சந்திப்பு எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் எருசலேமை விட்டு விலகி போகாதிருங்கள் என்று கட்டளை கொடுத்ததை போல உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு ஜெப ஆவியை எங்கள் மேல ஊற்றும். ஒரு ஜெப ஆவியை எங்கள் மேல ஊற்றும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ரெகபலஹோல் அஹாலதனா லேஹ்ரதரா ஷிஹபலஹோல் அதனா ரெபலஹோல் அபரகலே. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, தேவன் உன்னை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு.
தாவீதை போல நம்ம சொல்லணும், என்னை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, நான் அபிஷேகம் பெற்றதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, தேவ அழைப்பை பெற்றதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த முகாந்தரத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போவது இல்லை என்று தாவீது வைராக்கியமாய் நின்றானே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் கோலியாத்துக்கு நேராக, அந்த எதிராளிக்கு நேராக அவனை நடத்தி கொண்டே இருந்தது. அவன் முன்னேறி கொண்டே இருந்தான். எத்தனையோ தடைகள் வந்தது, சகோதரமார்களினால தடைகள், மற்ற ஜனங்களின் மூலமான தடைகள். ஆனால் எந்த தடைகளும் தாவீதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன் எதிராளியை பார்த்து முன்னேறி கொண்டே இருந்தான். கோலியாத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தான். கோலியாத்து சிரிக்கிறான், கோலியாத்து இவனை பார்த்து நகைக்கிறான். ஹல்லேலூயா. உன்னிடத்துல ஒண்ணுமில்லை, ஒரு நாயை அடிக்கவா நீ வருகிறாய், ஒரு நாயை அடிக்கிற மாதிரி வருகிறாயே, உன்னை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி எதிராளி நகைக்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என் மேல இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அந்த நாமத்தின் மூலமாக நான் வருகிறேன். அதுதான் எனக்கு பட்டயம், அதுதான் எனக்கு பட்டயம். கர்த்தருடைய நாமம் தான் என்னுடைய பட்டயம், தேவனுடைய அபிஷேகம் தான் என்னுடைய பட்டயம் என்று சொல்லி அவன் முன்னேறி கொண்டே இருந்தான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தரிசனத்தை தடுத்து நிறுத்துகிறது எது? உங்களுடைய தரிசனத்தை தடுத்து நிறுத்துகிறது எது? தேவனுக்காக பயன்பட முடியாதபடிக்கு, தேவனுக்காக வல்லமையான காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு உங்கள் தரிசனத்தை தடுத்து நிறுத்துகிறது எது? ஏன் உங்களால் கர்த்தருக்காக முன்னேற முடியவில்லை? ஏன் தரிசனத்தில் முன்னேற முடியவில்லை? ஏன் ஜெபத்திலே முன்னேற முடியவில்லை? கர்த்தருடைய அபிஷேகத்தில் இன்னும் ஏன் முன்னேற முடியவில்லை? ஏன் உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் உங்கள் ஓட்டத்தை? இன்றைக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய சந்திப்பு. திரும்பவும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஹல்லேலூயா. சபைகளை தேவன் திரும்ப உயிர்ப்பிக்கிற காலம், திரும்ப உயிர்ப்பிக்கிற காலம், திரும்ப உயிர்ப்பிக்கிற காலம். இந்த அனுபவம் சபைக்குள்ள வந்துட்டா ஆயிரக்கணக்கில் ஜனங்கள், எங்கேயோ தேடி போனவங்க, எங்கேயோ லட்சக்கணக்காக நடந்து திரிந்த மக்கள் இன்னைக்கு சபையை நோக்கி வர ஆரம்பித்து விடுவாங்க. சபைக்குள்ள இன்னைக்கு இடம் இருக்காது. சபைக்குள்ள 10,000, 20,000, 30,000 லட்சங்கள். ஐயோ எங்களுக்கு இடம் இல்லை, தயவு செய்து அடுத்த ஆராதனைக்கு வாங்க, அடுத்த ஆராதனைக்கு வாங்க, இன்னும் அடுத்த ஆராதனைக்கு வாங்க. ஐயோ இடம் இல்லை. ஜனங்களை கட்டுப்படுத்த முடியாது. தேவ அபிஷேகம் வெளிப்படுத்துகிற இடத்துல ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தானாக எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். மனம் திரும்புதல் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஜனங்கள் தானாக புறப்பட்டு வர ஆரம்பித்து விடுவாங்க. இதுதான் எழுப்புதலின் காலம். எழுப்புதலின் காலம் அதுதான். எழுப்புதல் என்று ஒன்று வந்துவிட்டால் எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் சொல்லி நடக்கிறது எழுப்புதல் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் ஜனங்கள் தானாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், தானாக மனம் திரும்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஹல்லேலூயா. ஜனங்களை கட்டுப்படுத்த முடியாது, ஜனங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு நடிகனை பார்க்கிறதற்கு எத்தனை லட்சம் ஜனங்கள் கூடும்போது இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அழிந்து போகிற அந்த மனுஷனை பார்ப்பதற்கு எத்தனை லட்சம் ஜனங்கள், எத்தனை லட்சம் வாலிபர்கள். ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை நோக்கி இன்னைக்கு ஜனங்கள் வராம போனதுக்கு யார் காரணம்? நீங்களும் நானும் தான் காரணம். அந்த இரத்த பழியை கர்த்தர் நம்முடைய கரத்தில் விசாரிப்பார். இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது, நமக்காக மகா பெரிய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, நமக்காக ஒரு பெரிய அபிஷேகம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் நம்ம பெற்றுக்கொண்டு அமைதலோடு கூட இருப்போமே என்றால் நம்ம கர்த்தருக்கு பதில் சொல்லணும். நாம் நம்முடைய கண்களை மூடுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே
ஒரு எழுப்புதலை காண மட்டும் நான் ஓய்ந்திருப்பது இல்லை. ஓ, என் மூலமாக ஒரு அசைவு உண்டாகிற வரைக்கும், என்னை நீர் பயன்படுத்துகிற வரைக்கும், என்னை நீர் பயன்படுத்துகிற வரைக்கும் நான் முழங்கால இருந்து நான் எழும்ப மாட்டேன், நான் ஜெபத்துல இருந்து நான் எழும்ப மாட்டேன். என்னை நீர் பயன்படுத்தும். யாரோ ஒருவர் நம்மளை பயன்படுத்துவதற்காக அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தணும். அங்கதான் ஜீவன் வெளிப்படும், அங்கதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், அங்கதான் அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை அற்புத அடையாளங்களினாலே நம்ம உறுதிப்படுத்தணும். வெறுமையான பிரசங்கம் எதையும் சாதிக்க முடியாது. வெறுமையான பிரசங்கம் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர்னு சொன்னா, இயேசு விடுவிக்கிறார் என்று சொன்னால், இயேசு குணமாக்குகிறார் என்று சொன்னால், வசனம் அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே அது உறுதிப்படுத்தப்படணும், அது நிரூபிக்கப்படணும். அது நிரூபிக்கப்படணும் சபையிலே. அது நிரூபிக்கப்படலனா something wrong. நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ நம்ம தவற விட்டு விட்டோம். இந்த நாட்களிலே கர்த்தர் அவருக்கு நேராக, ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களுக்கு நேராக நம்மை திரும்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யல. இந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பதாக விழுந்து கிடப்போ, ஆண்டவரே நீர் என்னை நிரப்போ, ஆண்டவரே நீர் என்னை நிரப்போ. ஓ க்ளோரி ஷிகபாலா ஹோலாதி கரபாதி அந்தரா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை அழைப்போம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து, ஹல்லேலூயா, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும், தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, இது உம்முடைய நேரம், இது உம்முடைய நேரம். இந்த நேரத்தில் சபையை நீர் திரும்ப உயிர்ப்பிக்கணும். ஒவ்வொரு தனி நபரை உயிர்ப்பிக்கணும். ஒவ்வொரு வாலிபர்களை நீர் உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கணும். உம்முடைய மேலறையிலே போடப்பட்ட அந்த அபிஷேகமானது இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் எல்லாரும் மேலையும் அந்த அக்கினி ஊற்றப்படணும், அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். ஆண்டவரே எங்களை நீர் இப்படியே விட்டுறக்கூடாதப்பா, எங்களை இப்படியே விட்டுவிடக் கூடாது. எங்கள் மேல உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படணும், ஊற்றப்படணும், ஊற்றப்படணும். ஓ க்ளோரி லகபர ஹெலஷி அம்பர அலகதர ஜிகரபல பாபா துரா பல பல பஷி அம்தரா. ஹல்லேலூயா. நான் உங்களை ஜெபத்தில் நடத்தணும்னு சொல்லி நீங்க நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். நீங்களே ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. லெஹரதி அம்தரா. ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றும். எதிராளியை சந்திக்க, எதிராளியுடைய திட்டங்களை முறியடிக்க, பிசாசனுடைய அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்க, அரண்களை நிர்மூலமாக்க எங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றும். ஐயா, நாங்கள் திராணியற்றவர்களாக இருக்கிறோமே, திராணியற்றவர்களாக இருக்கிறோமே, வல்லமையை இழந்தவர்களாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நீர் உருவாக்கும். ஆவியானவரே எங்களை உருவாக்கும். நல்ல ஒரு யுத்த புருஷர்களாய், யுத்த வீரனாய் எங்களை உருவாக்கும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு முகாந்தரம் உண்டு, உடன்படிக்கை பண்ணப்பட்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, இந்த சபைக்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. முகாந்தரம் இல்லாம இல்ல ஆண்டவரே, ஒரு முகாந்தரத்தோடு கூட நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. எங்களை நீர் பயன்படுத்து. யூஸ் மீ லார்ட், யூஸ் மீ லார்ட். ஹல்லேலூயா. என்ன பயன்படுத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உகபாலே கரபாலபாஷியகல லிபரதுனா மஷகல தியம்தர. ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்க இருக்க வேண்டாம். ஒரே ஒரு வைராக்கியம், ஒரே ஒரு வைராக்கியம். என்னை நிரப்பணும், என்ன நிரப்பணும், என்ன நிரப்பணும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. யாவர் மேலும், யாராக இருந்தாலும் சரி,
படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஹalleluya ஹalleluya ஹalleluya, திறமை உள்ளவர்கள், திறமை இல்லாதவர்கள், யாராயிருந்தாலும் சரி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். என் ஊழியக்காரர் மேலையும் என் ஊழியக்காரிகளின் மேலையும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற யாவர் மேலையும் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் ஊற்றுகிறார். Thank you Lord. Hallelujah 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 hallelujah. Glory andara bashia lehele hola dadadi antera balabashi andene leheradi antana mashi andanadi antere. Hallelujah hallelujah hallelujah. Lord deni andara balabashi andana. Hallelujah. நாவிலே அக்கினி வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோம், ஏசாயாவினுடைய நாவை பலிபீடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டதான ஒரு அக்கினி அந்த நாவை தொட்ட போது அவனுடைய பழைய காரியங்கள் முழுவதும் மாறினது. அதமானேன் என்று சொன்னது எல்லாம் மாறினது. பழைய காரியங்கள் மாறினது, பழைய வாழ்க்கை மாறினது. ஹalleluya. இப்பொழுது அந்த அக்கினியினால் நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் பேசினதை நான் பேச போவது இல்லை. இனி நான் பேச போவது தேவ தரிசனங்களை பேச போகிறேன். தேவனுடைய வல்லமையை குறித்து பேச போகிறேன். ஹalleluya. தேவ கிருபையை குறித்து பேச போகிறேன். தேவனுடைய பராக்கிரமத்தை குறித்து பேச போகிறேன். ஜனங்களுடைய விடுதலையை குறித்து பேச போகிறேன். அற்புதங்களை குறித்து பேச போகிறேன். அடையாளங்களை குறித்து பேச போகிறேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. சத்துருடைய ராஜ்யங்கள் தரைமட்டமாகிறதை, எரிகோ விழுகிறதை குறித்து பேச போகிறேன். அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறதை குறித்து பேச போகிறேன். தேவ வல்லமையை வெளிப்படுத்த போகிறோம். நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்தில் ஜீவநதி ஓடவே, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. மேல் அறையிலே ஒரு அசைவு வந்தது. மேல் அறையிலே ஒரு அசைவு வந்தது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென் ஹalleluya. மேல் அறையிலே உண்டான அந்த பலமான அசைவு இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய நடுவிலே அந்த பலத்த அசைவு உண்டாவதாக. எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று இன்றைக்கு என்னுடைய நாவை ஆவியானவர் தொடணும். இதுவரைக்கும் நான் பேசினதை போல நான் பேச போவது இல்லை. இனி நான் பேச போவது ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேச போகிறேன். இனி நான் பேச போகிறது கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறது. இனி நான் பேச போகிறது தேவனுடைய விடுதலையை வெளிப்படுத்த போகிறது. என் நாவிலே ஒரு தேவாக்கினி ஊற்றப்படணும். ஹalleluya. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கு இடம் அசைய வேண்டுமே, பெருங்காற்று முழக்கம். மேலறையில உண்டான அந்த பெருங்காற்றினுடைய முழக்கம் வேண்டுமே.
எலியாவினுடைய காதுகளிலே கேட்டதானே ஓ அது பெருவெள்ளத்தினுடைய பெருமழையின் சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளிலே கேட்கணும். இருக்கு இடம் அசையணும், ஒவ்வொரு இருதயமும் அசையணும், ஒவ்வொரு இருதயமும் அசைக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுடைய ராஜ்யம் அசைக்கப்படுவதற்கு முன்பதாக நமக்குள்ளே ஒரு ஆவியானுடைய அசைவு உண்டாகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடகமாக வேண்டுமே. ஆமென். பாத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம். நிரம்புகிற ஒரு அபிஷேகம், நிரம்புகிற ஒரு அபிஷேகம் எங்களை முழுமையாய் நிரப்பு. ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொண்டது போதாதப்பா, போதாது. எங்களை இன்னும் நிரப்பணும், நிரப்பணும், நிரப்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ளணும் வைராக்கியத்தோடு, ஆவியானுடைய சந்திப்பு எனக்கு வேண்டும் வைராக்கியத்தோடு பாடணும். ஹல்லேலூயா. வேண்டுமே. ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவன் நதி ஓடவே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவன் நதி ஓடவே. பெருங்கால் முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று ஐயா, ஐயா மக சோதர இருக்கிற இடம் அசைக்கப்படணுமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அசைவு ஒவ்வொருவருக்குள்ளேயும், ஒவ்வொருவருக்குள்ளேயும். ஆமென். பெற்றுக்கொண்டவர்கள் பிசாசுடைய ராஜ்யத்தை அசைக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய அரண்களை நிர்மூலமாக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிசாசுடைய அரண்கள் நிர்மூலமாகணும். தேவ ஜனங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசுடைய அரண்கள் நிர்மூலமாகணும். எதிராளியினுடைய அரண்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படணும். அதற்கு தேவை தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓ glory, hallelujah. அன்பின் ஆவியே, ஆமென். அன்பின் ஆவியே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவு வாக்குகள் வேண்டுமே. வல்லமையும் வரங்களும் சபைக்கு தேவை, வல்லமையும் வரங்களும் சபைக்கு தேவை. நம்முடைய நாவிலே சொல்லக்கூடிய வாக்குகள் தேவை. கிருபையுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள். நம்முடைய பிரசங்கங்கள் வெறுமையான பிரசங்கங்களா இல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாவிலே கர்த்தர் தம்முடைய அக்கினியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. ஆமென். வல்லமை வரங்கள். ஹalleluya. உள்ளத்திலே தேவன் வேண்டுமே. கள்ளம் கபடம் மாற வேண்டுமே. ஹalleluya. Oh rababa karabala. Durabala bashekara. Durabala karabala bashiyatara. Durabala karadiyatana. Labaradana diyakarabala. Durabishiyatara. Luradiya karabala baudiyakaradiyatana. ஆமென். எங்களை திரும்ப உயிர்ப்பியும், திரும்ப உயிர்ப்பியும், உம்முடைய சபையை உயிர்ப்பியும். ஹalleluya, ஹalleluya. பழைய நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய அனுபவங்களை சபையில உண்டாக்க ஆண்டவரே. உம்முடைய எழுப்புதலின் அக்கினி ஆண்டவரே சபையில ஊற்றப்படட்டும். ஆமென். ஹalleluya. இயேசுவே, இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை தொட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியில் வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மேலறையின் அனுபவங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். glory glory. ஆமென். அருமே அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே. அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே. தேவனுடைய அபிஷேகத்தை இழந்திருந்தா, கிருபைகளை இழந்திருந்தா, ஏற்கனவே பெற்றிருந்த வரங்களையும் தாளந்துகளை இழந்திருந்தா, ஒரு அவசரமான செய்தி என்னன்னா, ஜெப அறையில போய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நமக்கு உடனடியான ஒரு தேவை என்னன்னா, தேவனுடைய கிருபை, தேவ அபிஷேகம், தேவ வல்லமை. ஏன்னா நமக்கு முன்பதாக சத்துரு பலமாய் போராடி கொண்டிருக்கிறான், பலமாய் போராடி கொண்டிருக்கிறான். இன்னமும் நம்ம தாமதித்தால் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நஷ்டங்களை அவன் உண்டாக்கி விடுவான். அதற்கு முன்பதாக பலமான முந்தி கட்டணம்னா, ஓ நமக்கு தேவை தேவ வல்லமை. சபைக்கு தேவை தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் நமக்கு தேவை. நாள்தோறும் அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். தேவ கிருபைக்காக நாள்தோறும் ஜெபத்துல கிடக்கணும். தேவ அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும். தேவ வல்லமைக்காக ஜெபிக்கணும். அவர் கொடுக்கிற அதிகாரத்திற்காக ஜெபிக்கணும். தேவ வார்த்தைக்காக ஜெபிக்கணும். தேவ பலத்துக்காக ஜெபிக்கணும். தேவ நம்மை பயன்படுத்த நம்ம ஜெபிக்கணும். அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்து கிடப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். செட்டைகள் எடுத்து எழும்புகிற காலம் இது. செட்டைகள் அடித்து எழும்புகிற காலம். படுத்து கிடந்த காலம் போதும், நிர்விசாரமாய் இருந்த காலம் போதும். இனி நான் எழும்புகிற காலம், இனி நான் எழும்புகிற காலம். நான் எழும்பலனா இந்த கோலியாத்துக்கு யார் பதில் சொல்ல முடியும்? நான் எழும்புவேன். நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் நம்மை கொண்டு நிச்சயமாய் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.